மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வல்லலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகை போல ஒளியை வீசலாம். நல்லா இருக்காங்க? டீ நல்லா இருக்கு. நான் டீயே கேட்கல, நான் பாடின பாட்டை கேட்டேன். நான் உன்னை தாலி கட்டின காலத்துலேருந்து நீ பாடிக்கிட்டு தான் இருக்கிற. கேட்டு கேட்டு காது புண்ணாச்சு. ஆனால் ஒரு நாள் கூட நல்லா இருக்கு நீங்கள் சொன்னது இல்லை. பெரிய மேடை போட்டு உனக்கு பாராட்டு விழா நடத்துகிறேன். போய் வேலையை பாரு பொடி. சிடுமூஞ்சாகிறது ஏங்க. நம்ம கேபி பாலா இருக்கார்ல, அவரை பத்தி என்னென்னவோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அது என்னென்னவோ சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, யூடியூப்ல எல்லாம் அவரை பத்தி சொல்றாங்க. அவர் அடிக்கடி வெளிநாட்டு போறாருல, வெளிநாட்டுல நிறைய பேர் ஒரு பணம் கொடுக்குறாங்க பணக்காரங்க எல்லாம். அதுல அவர் என்ன பண்றாரு, கொஞ்சமா அப்படியே செலவு பண்ற மாதிரி பாலா காமிச்சிட்டு மிச்சத்துல அவரே அனுப்பி வச்சுக்கிறாங்க அப்படின்னு உனக்கு எவன் சொன்னா? அவர் வெளிநாட்டுக்கு கலை நிகழ்ச்சி ஈவெண்ட் பண்ண போறாரு. அவர் சம்பாதிச்ச காசை தான் வாங்கிட்டு வர்றாரு. அவருக்கு எக்ஸ்ட்ரா யாரும் பணம் கொடுக்கல. அதான் அதை கொடுக்குறாருல, வீடியோ எடுக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவர் யூடியூப்ல போட்டு அதுல கோடிக்கணக்கா பணம் சம்பளம் வருது, கோடிக்கணக்கா பணம். பாலா பேர்ல யூடியூபே கிடையாது, அது தெரியுமா உனக்கு? கிடையாதா? ஆமா ஆமா, இது தெரிய போச்சு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பண்றாங்க, மிச்சத்துல அமைக்கிறாராம். அதான் வீடியோ எடுத்து எல்லாருக்கும் காட்டுறாராம். அவரோட பெருமை பார்த்து இது பண்றாங்க. பாலா இருக்கான ஒரு முட்டா பைய, அறிவு இல்லாதவன், அவன் ஒரு இழிச்சவாயன். ஏங்க எப்படி சொல்றீங்க? ஆமா, அதாவது நடிச்சோமா, கலை நிகழ்ச்சி நடத்தினோமா, பணத்தை சம்பாதிச்சோமா, 4-5 வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டோமா, ஒரு பெரிய பங்களா கட்டி அதில் ஒவ்வொன்று வாழ்ந்தோமா, நல்ல வெளிநாட்டு காரை வாங்கிட்டு ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு பொண்ணுங்களோட சுத்தனமானு இல்லாமல் இந்த வயசில் எதுக்கு அவனுக்கு வீடு இல்லாதவனுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது, உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டு இருக்க பழைய நடிகர் ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கறது, இதெல்லாம் எதுக்கு அவனுக்கு தேவையில்லாத வேலை. கால் இல்லாதவங்களுக்கு சக்கரை வாங்கி கொடுக்குறாரு. அதைத்தான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும். அதாவது அம்மனமாக தெரிகிற ஊரில் கோமணம் கட்டிக்க தெரிஞ்சால் அவனை கோமாளின்னு சொல்கிற ஊர் இந்த ஊர். அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க பார், அவ்வைக்கு கனி கொடுத்த அதிகமான், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த காலத்தில் யூடியூபு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்னு இந்த சமூகம் இந்த வலைதளங்கள்லாம் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பானுங்க தெரியுமா? ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தாரு அதிகமான. அவர் தோட்டத்தில் பறிச்ச நெல்லிக்கனியை கொடுத்தாரு. எவனோ கொடுத்தாரு நெல்லிக்கனி, அவன் 4 நெல்லிக்கனி கொடுத்துருக்கான். இந்த ஆள் 3 திருடி வச்சுக்கிட்டு ஒன்றை தான் கொடுத்தாருன்னு இருப்பான். முல்லைக்கு தேருக்கு எது கொடுத்தான்? கவர்மெண்ட் தேர் இவன் கொடுக்கலாமா? ஏதாவது ஒரு குச்சை நட்டு வர வேண்டியது தானே, பொறுப்பு இல்லாத மன்னன் அப்படின்னு திட்டி அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. முல்லைன்றது பொண்ணு, முல்லைக்கு ஒரு வந்து தேர் கொடுத்தாரு போயிட்டு வரதுக்கு, ஏன்னா போயிட்டு வரதுக்கு. அதாவது முல்லைங்கிற ஃபிகருக்கு தேர் கொடுத்து உஷார் பண்ணியிருக்காரு அப்படி சொன்னாலும் சொல்லுவாங்க. சுத்தத்துக்கு தேர் கொடுத்துருக்காரு. அதான் அதாவது இந்த பையன் கஷ்டப்பட்டு உழைச்சி அது வேற சொல்றானுங்க, இவ்வளோ நன்கொடை பண்றதுக்கும் இவ்வளோ செய்யறதுக்கும் அவ்வளோ பணம் அவருக்கு எங்கேருந்து வருது? அவர் என்ன பெரிய ஹீரோவா? ஏண்டா ஹீரோவில் மனசு இருந்தால் கொடுக்கணும்னு எண்ணம் மட்டும் இருந்தால் காசு எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் வரும். கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன், மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்கிற பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பதுக்கி வைக்கிறாங்க. ஏன்? மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி கொள்ளையடிக்கிற அரசியல்வாதிகள்லாம் வெளிநாட்டில் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். அவனெல்லாம் எவனும் கேட்க மாட்டானுங்க. ஏதோ அந்த பையன் கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு பொறுக்கலை. பாலா, நீ இனிமேல் என்ன பண்ணுற, கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பங்களா கட்டு, அவங்கள அழகு பார் வச்சு இதை பண்ணு. இனிமேல் யாருக்கும் இதெல்லாம் செய்யாதப்பா. ஏப்பா நீங்கள் சொல்கிறதாங்க தப்பு. அவரை பார்த்து நிறைய பேர் உதவி செய்யறதுக்கு வந்திருக்காங்க, புரியுதுங்களா? பாலா இவர் சொல்கிறத கேட்காது, உருப்பிட மாட்டேன். ஆமாம், இந்த அம்மா சொல்கிறத கேளு. நல்லவங்கள தான் இந்த உலகம் அப்படியே குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாழா போன உலகம் பாயுது. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தோளில் எந்த சுமையும் தாங்கலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம். அதான் பாலா. போங்க.